அமெரிக்காவில் கப்பல் மோதி பாலம் உடைந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் வாகன ஓட்டிகள் ஆற்றில் விழுந்து தத்தளித்திருக்கிறார்கள். பால்டிமோர் நகர தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் விழுந்திருக்கக்கூடிய மக்களை மீட்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் கப்பல் மோதி பாலம் உடைந்திருக்கிறது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பாலத்தின் மீது சரக்கு கப்பல் மோதி இந்த விபத்து நடந்திருக்கிறது. கப்பல் மோதி பாலம் இடிந்த விபத்தில் 7 பேர் ஆற்றில் விழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களும் ஆற்றில் விழுந்திருக்கின்றன. தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் விழுந்தவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், சரக்கு கப்பல் மோதி இந்த பாலம் உடைந்திருக்கிறது. என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் நகரில் அமைந்திருக்கிற இந்த பிரான்சிஸ் ஸ்காட் என்கிற இந்த பாலம் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த பாலத்தில் நம்ம ராமேஸ்வரத்துல இருக்கிற பாலம் மாதிரியே கப்பல் போகக்கூடிய ஸ்டாண்டும் இடையில இருக்குது. இந்நிலையில அமெரிக்க நேரப்படி நள்ளிரவு 1:30 மணி அளவில், அதாவது இந்திய நேரப்படி இன்று காலை வேளையில் சரக்கு கப்பல் ஒன்று அந்த பாலத்தின் மீது மோதியதில் அந்த பாலம் சரிந்து விழுந்தது. அந்த காட்சியில தான் நம்ம பார்க்கிறோம். இதில் 7 தொழிலாளர்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்ட கார்களில் உள்ள பொதுமக்களும் பாலத்திற்கு அடியில் உள்ள அந்த ஆற்றில் விழுந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. படாஸ்கோ நதி என்கிற அந்த நதி கிட்டத்தட்ட 20 மீட்டர் அளவிற்கு ஆழம் கொண்டதாக இருப்பதால் கார்கள் மற்றும் அதில் மூழ்கி இருக்கிற தொழிலாளர்கள் பொதுமக்களை மீட்பதற்கான பணிகள்ல மேரிலாந்து மாநில நிர்வாகம் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய கோஸ்ட் கார்டு விரைவாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பாலம் சரியும் அந்த காட்சிகளிலேயே தெரியுது. அந்த சரக்கு கப்பல் கிட்டத்தட்ட 18 மீட்டர் அளவிற்கு நீளம் கொண்டதாக இருக்கிறது. அந்த பாலத்தினுடைய தூண்களில் மோதியதில் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலம் முழுவதுமாக பால்டிஸ்கோப் நதியில முழுகக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூங்குழலி, சரக்கு கப்பல் அனுமதிக்கப்பட்ட பாதையில் தான் வந்திருக்கிறதா? அங்கு எச்சரிக்கை விளக்குகள் ஏதும் இல்லையா? அந்த சரக்கு கப்பலினுடைய உயரத்தை பார்த்து அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லையா? அது குறித்து என்ன சொல்றாங்க பாலவெற்றிவேல்? பூங்குழலி, அட்லாண்டிக் கடல் ஓரத்துல இந்த நகரம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக அதிகப்படியாக அமெரிக்காவினுடைய பல பகுதிகளில் இருந்து கப்பல் போக்குவரத்து மூலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகராகவும் இந்த நகர் அமைஞ்சிருக்குது. பால்டிமோர் என்கின்ற நகரம் முக்கிய வணிக நகராகவும் அமைஞ்சிருக்குது. அதிகப்படியான கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் அதனுடைய எண்ணிக்கை எப்போதும் இந்த பகுதிகளில் வரும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய சூழல்ல தான் அவர் அந்த கப்பலினுடைய பாதை என்கிற அந்த பாதை இருக்கிறது. அதை மீறி அந்த கப்பல் நேரடியாக அந்த பாலத்தினுடைய சுவர்கள் மீது, தூண்கள் மீது மோதி இருக்கிறது. எனவே அந்த கப்பலினுடைய இயக்குபவர் அவருடைய மனித தவறால் ஏற்பட்டதா என்கின்ற அந்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக அந்த பாலத்தினுடைய முக்கிய தூண், ஸ்பேன் என கூறக்கூடிய அந்த கப்பல் வரும்போது திறக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதிகளில் கப்பல் அதிவேகமாக மோதியது. அதாவது கப்பலுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக தூண்கள் சரிந்துள்ளதாகவும் அதன் காரணமாக இந்த 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீளமான அந்த பாலம் சரிந்து விழக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள மட்டுமல்லாது தற்போதைக்கு நிவாரணத்தை, அதாவது மக்களுடைய மீட்பு பணிகளையும் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்க கோஸ்ட் கார்டு தெரிவித்திருக்கிறது. நன்றி பாலவெற்றிவேல். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.